நண்பர்களே, வண்ணாரப்பட்ட நிதிலன்கோ வண்ணாரப்பட்ட நிதிலன்கோவில் கல்யாண பாத்திரங்கள் வாங்கலாம். உங்கள் மண்டபத்துக்கே நேரத்துக்கு சப்ளை செய்துடுவாங்க. அண்ணாச்சி கடையில் ஷூ ரேக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு ஹவுஸுக்கு உண்டான இன்னர் ஹவுஸ், பெட்ரூம், ஹால், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ், எல்லா ஃபர்னிச்சர்ஸும், எலக்ட்ரானிக்கு பாத்திரங்கள் மொத்தமாக வாங்கணுமா? வண்ணாரப்பட்ட நிதிலன்கோ வாங்க. எந்த பொருளுமே தரமானதாக விற்கப்படும். தரமானதுன்னா எப்படிங்க? ஒரு படித்த பையனுக்கு படிப்பை பற்றி தெரியும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு படித்தவன் மாதிரி வேடம் போட்டால் அவன் படித்தவராக முடியுமா? நான் கூட டாக்டர் கோட்டு போட்டுக்கலாம், இன்ஸ்பெக்டர் கோட்டு போட்டுக்கலாம். ஆனால் டாக்டரும் ஆக முடியாது, இன்ஸ்பெக்டரும் ஆக முடியாது. அது அனுபவமும் படிப்பும் இருந்தால் மட்டும்தான் ஆகும். ஆமாங்க, வாழ்க்கையில் வியாபாரத்துக்கு என்ன படிப்பு இருக்குது? வாழ்க்கையில் ஒரே லட்சியம் முன்னேறணுங்கிற எண்ணத்தோட இந்த சென்னையில் கஷ்டப்பட்டு நல்லவங்களோட பழகி நல்ல எண்ணங்களோட தொழிலை நம்ம நல்லா பண்ணணும். அது கடவுளுக்கு பயந்தவன்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு பிறரை ஏமாத்துறத விட உண்மையாக பயப்படுறவங்க மேலே கடவுளே பிரியமாக இருக்காரு. ஆமாம், அண்ணாச்சியை பற்றி சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூப்பிட்டு கொடுக்குற ஒரு குணாதிசயம் உண்டு. அது கடவுளுக்கு ரொம்ப பிரியம். ஆனால் பல பேர் கடவுள்னு கும்பிடுவான், அடுத்தவனுக்கு காசு கொடுக்கணும் வயிறு எரிஞ்சிக்கிட்டே கொடுப்பான். அந்த எண்ணம் இந்த அண்ணாச்சிக்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால் இவங்கக்கிட்ட கற்றுக்கிடுறதுக்கு ரொம்ப காரியங்கள் இருக்குது. அண்ணாச்சி கடையில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர் கட்டில் இருந்து எலக்ட்ரானிக்கில் இருந்து எல்லா பொருட்களும் ஹோல்சேல் விலையில் கொடுப்பாங்க. இந்த ஹோல்சேல் மார்க்கெட்லே ஒரு சகாப்தியம் செய்த அண்ணாச்சிகிட்ட உட்காந்து நம்ம பேசிக்கிட்ட ஆரம்பித்தோம்னா ஒரு காமராஜருடைய புக்கு வாழ்க்கை வரலாறையோ படத்தையும் பார்த்தா என்ன ஒரு மன திருப்தி கிடைக்குதோ, ஒரு அண்ணாவுடைய புக்கையோ படத்தையோ அவங்களுடைய ஸ்பீச்சையோ படித்தோமா நம்மளுக்கு என்ன மன திருப்தி கிடைக்குதோ, இப்படி பெரும் தலைவர்களுடைய புக்குகளை படிக்கும்போது காமராஜர், அண்ணா, அப்துல் கலாம், சிதம்பரம், இப்படி பாரதிதாசன், இப்படி கலைஞர், முதலமைச்சர், ஏகப்பட்ட தலைவர்களோட பார்க்கும்போது படிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இந்த அண்ணாச்சி கடையில் நம்மளுக்கு டைம் கிடைச்சி உட்கார்ந்து பேசுனாங்கன்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்மளை சொல்லிடலாம், நீ என்னங்கடா உருப்பட போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட போய் உட்காரும்போது வேதத்தில் சொல்லியிருக்கு, தளர்ந்த கால்களை பலப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள்ட்டு. நம்ம மனசு நொந்து அண்ணாச்சிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போதே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வண்ணாரப்பேட்டையில் நான் 1.25 ரூபா பணத்தை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதில் எவ்வளோ காம்படிஷன் இருந்தது தெரியுமா? இங்கே வியாபாரிங்கிற போர்வையில் எத்தனை திருடர்களை நான் பார்த்தேன்னு தெரியுமா? மகா திருடர்களை பார்த்துட்டு ஒவ்வொரு வியாபார திருடர்களை பற்றி பாட்டாக பிரித்து வைப்பாங்க. இவங்களாம் இவ்வளோ அநியாயம் பண்ணானுக்கிட்டு அவ்வளோ அனுபவப்பட்டு அவ்வளோ நொந்து அவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் முன்னேறின ஒரு அண்ணாச்சின்னா அது நிதிலன்கோ எஸ்ஆர்பி ராஜன் அண்ணாச்சி தான். எஸ்ஆர்பி ராஜன் அண்ணாச்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் ஒரு நல்ல பொருள் வாங்கினா நேராக வண்ணாரப்பேட்டை போங்கங்க, நீங்கள் என் கடை மாதிரி எடுத்துகிட்டு வரலாங்க. பொருட்களில் ஏதாவது ப்ராப்ளமாக என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தரலாம். பொதுவாக நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் போவேன், சேல்ஸ்லேயும் போவேன், கொஞ்சம் மீறி அதர் ஃபேக்ட்ரிக்குலேயும் போவேன். ஒரு சில ஃபேக்ட்ரிக்கில் டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்கும். அந்த டெக்னிக்கல் ஃபீல்டு அந்த கம்பெனிக்கு தெரியாமல் இருக்கும், இந்த கம்பெனிக்கு தெரியும். இந்த கம்பெனி அந்த கம்பெனி நான் கற்றுக் கொடுக்க மாட்டேங்க. அதில் நான் சீக்ரெட்டாக இருந்துக்கிட்டு என் கம்பெனி எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் சென்னையில் ஒரு 4 கம்பெனியை வளர்த்து விட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய வருமானங்கள் பற்றாத குறையினால் பிள்ளைக்கு படிப்பு இருந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணாச்சி மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி என்னுடைய கம்பெனி ஆர்டர்ஸுக்கெல்லாம் பெண்டிங் விழும்போது சும்மா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. கம்பெனி சம்பளம் கொடுத்துரும். அப்போ ஃபார் டைமில் கம்பெனிக்கு விரோதம் இல்லாமல் சர்வீஸ் வேலை எடுக்கலாமான்னு சொல்லி அண்ணாச்சிட்டு சொல்லும்போது இதோ நானே தர்றேன் அப்படின்னு சொல்லி மொத சென்னையில் இந்த சோஃபா பெட்டு சர்வீஸுக்கு வீட்டில் போய் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது அண்ணாச்சி ஒரு ஆள். அவங்களும் கடைகளுக்கு வீடுகளுக்கு அனுப்பிச்சாங்க. நானும் கடவுளுக்கு பயந்து தெரியாத தொழிலை சொல்லி உண்மையை பேசி எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்களும் சரி விலை கம்மியாக இருக்குது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சப்போர்ட்டு, அண்ணாச்சி சப்போர்ட்டு என்னுடைய முயற்சியாக செய்து இன்றைக்கி இந்த யூடியூப் ஆரம்பித்து நான் அடித்த சோபா வரைக்கும் போட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோம்னால்
அதில் வண்ணாரப்பேட்டை நிதிலன்கோ அண்ணாச்சியும் ஒரு காரணம்தான். இது என்னடா வித்தியாசமான வீடியோ போடுறன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு நல்ல மனிதர்களை இந்த மாதிரி இடங்களில் பேசி நம்ம வெளிப்படுத்துறது நல்லது இல்லையா? வண்ணாரப்பேட்டை நிதிலன்கோவில் போய் பொருள் வாங்குறது அவ்வளோ நல்லதாக இருக்கும். ஏன்னா பொருட்கள் கொடுப்பாங்க, நியாயமான மார்ஜின், நல்ல சர்வீஸுங்க. நான் கம்மியாக கொடுக்குறேன், தள்ளுபடியில் கொடுக்குறேன்னா எங்கேருந்து தள்ளுபடி பண்ணுவாங்க? ஒரு சாப்பாடே வாங்க போனால் பல பொருட்களை வாங்கி சமைச்சு அதை விற்கும்போது அதில் ஒரு சின்ன லாபத்தில் தான் விற்பாங்க. அந்த லாபம் நியாயமான லாபம் இருக்கும். அது அதிகப்படியான லாபம் இருந்து கொடுக்க முடியாது. அந்த நியாயமான லாபத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கடை நிதிலன்கோ. அப்போது நாம் வாங்குகிற பொருளும் நல்லா இருக்கணும், நம்மளை விற்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிறது நல்ல மனிதர்கள். ஏதோ ஒருத்தன் குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்குறான், குறைஞ்ச விலையில் கொடுக்குறான், குறைச்சி கொடுக்குறான்னா எங்கேருந்து கொடுப்பான்? ஒன்று திருடிட்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா அடுத்தவனை ஏமாற்றி இவன் மொத்தமாக சுருட்டிட்டு போகிறவனா இருக்கணும். வாங்குறவனுக்கு பணம் கொடுக்கணும், வாங்குகிற ஜனங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும். அதில் வர்ற வருமானத்தில் நாமளும் நல்லா இருக்கிறது. நல்லதே நிலை, நல்லதே செய், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்கிற அவங்க கடையோட வாசனை இருக்கும். அங்கே சாமி மேலே அண்ணாச்சிக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தி உள்ள சாமி வேஷங்களை போட்டு பண்ண அநியாயங்களை பார்த்து நொந்து போனவர்னு சொல்லலாம். அதனால் அவருக்கு உண்மை இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும். அவர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நியாயமான எந்த காரியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கிற அண்ணாச்சி SRP ராஜன் அண்ணாச்சி. அவங்க கடையில் பொருள் வாங்குறது அவ்வளோ நல்லதாக இருக்கும். பப்ளிக்காக பார்க்குற உங்களுக்கு இந்த கடையை பற்றி சொல்கிறேன்னா, அவங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் அவங்கள வாழ வைக்குது. அவங்களுக்கு 2 கடை இருக்குது. ஒன்று பழைய கடை பாண்டியன் பஸ் ஸ்டாப் ஏத்தாப்லே ராஜா ஃபர்னிச்சர் அண்ட் நிதிலன்கோன்னு இருக்கும். அங்கே போனால் நீங்கள் பாத்திரங்களும் வாங்கலாம். மகாராணிக்கு முன்னக்கூட்டியும் நிதிலன்கோன்னு பெரிய கடை இருக்கும். அதில் பாத்திரம், ஃபர்னிச்சர், ஷூராக்ல இருந்து எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் கடையில் இருக்குது. நம்பிக்கையாக வாங்க